ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்காங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில், அப்புறம் ஒரு தக்காளி இதையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான மசாலா, குழம்பு மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் இதையும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி தேங்காய் விழுத சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் புளி தேவைக்கேற்ப புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி, அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைங்க. வச்சு நல்லா பச்சை வாடை போன வரவு மீனை குழம்புல இறக்குங்க. அப்படி ஒவ்வொரு மீனாக குழம்புல இறக்கி விடுங்க. இறக்கி விட்டு நல்லா கொஞ்சம் மீன் வந்த பிறகு உப்புலாம் பார்த்துட்டு இறக்குங்க. இறக்கும்போது லைட்டாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவிட்டு இறக்கிட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு அப்புறம் தாளிச்சதை குழம்புல ஊற்றி ஊற்றிடலாம். செஞ்சு பாருங்கள். வராது